சூரபத்மன் என்று ஓர் அசுரன் இருந்தான். அவன் நெடுங்காலம் கடும் தவம் செய்தான். இறைவனிடம் அரிய வரங்களைப் பெற்றான். அதனால் கர்வம் அடைந்தான். இறைவனை மறந்தான். முனிவர்களையும் தேவர்களையும் வருத்தினான். தம்மை காத்தருளுமாறு முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானை வேண்டினர். சிவபெருமான் அவர்களை காக்க திருவுளங்கொண்டார். சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணை திறந்தார். தீப்பொறிகள் தோன்றின. அவை சரவண பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக மாறின. குழந்தைகளை உமாதேவியார் அணைத்தார். 6 குழந்தைகளும் 6 முகமுடைய ஒரு குழந்தையாக மாறியது. அவரே ஆறுமுகன் ஆகிய முருகப்பெருமான் ஆவர். சிவபெருமான் சூரபத்மனை அடக்க முருகப்பெருமானை அனுப்பினார். இருவருக்கும் இடையே போர் நிகழ்ந்தது. போரில் சூரபத்மன் தோல்வியடைந்தான். அவனது ஆணவம் அடங்கியது. முருகப்பெருமான் சூரபத்மனை சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கினார். சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாகனமாகவும் கொண்டருளினர்.